சிம்பிளிஃபிகேஷனில் இப்படி ஒரு சம் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம். இது நான் போடுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வைஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ABCDEFGH எதுக்கு ஈக்குவல்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 6, டிக்கு 8, ஈக்கு 10, எஃப்க்கு 12, ஜிக்கு 14, ஹெச்சுக்கு 16. அதாவது ஈவன் நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு f டிவைடட் ரூட் பி ப்ளஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் டி இப்படி கொடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. எஃபோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா எஃப்க்கு நேராக 12 டிவைடட் ரூட் பி ரூட் ஆஃப் பியோட வேல்யூ நமக்கு 4 ப்ளஸ் இதில் ரூட் 2 அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு டியோட வேல்யூ 8. சரிங்களா? இப்போ இதில் இதுக்கு நமக்கு ரூட் வேல்யூ தெரியும் 2, ரூட் 2 அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். சிம்பிள் தான், பார்க்க தான் நமக்கு வந்து இது போட முடியாத மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியான சம் தான். இப்போ ரூட் 2 அப்படியே வச்சுக்கோங்க. 8 வந்து எப்படி எழுதலாம், 2 க்யூப்னு எழுதலாம். அப்போ ரூட் 8 ரூட் 2னுடைய ஹோல் க்யூப்னு எழுதலாமா? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு நம்ம இந்த 8 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ரூட் 2ன்னு எழுதிட்டு 3 டைம் எழுதிட்டேன் இல்லையா? இப்போ இது ஒரு இங்கே வந்து 3 இருக்கு இல்லையா? இங்கே வந்து அதாவது 2 ரூட் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ரூட்டில் 2 தடவை ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த ஹோல் நம்பரே நம்ம எடுத்துக்கலாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2 எடுத்தோன்னா இந்த வேல்யூஸ்க்கான மொத்த வேல்யூ 4 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 12 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு 6. இதுதான் எப்படி வந்துச்சு நான் சொன்னேன். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு 2 எடுத்துப்போம், இந்த ரெண்டுக்கும் ஒரு 2 எடுத்துப்போம். 8 ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 நம்ம எழுதலாம் அப்படின்னு பிரித்தோம் இல்லையா? அதாவது மொத்தமாக ஒரு ரூட்குள்ளே 8 பிரிச்சுனா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அதுதான் நான் ரூட்டை தனித்தனியாக பிரித்து 3 ரூட் 2ஆக போட்டிருக்கேன் நமக்கான மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ இதை வந்து 2 இன்ட்டு 2 4ன்னு எழுதப்போ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10. 6 + 4